ஏன் அவன் பின்னாடி போனேன்? தமிழ்நாட்டில் அதுக்கு தலைவர்களே கிடையாதா? தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாதா? அப்படி கிடையாது. அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் வடநாட்டில் அவர்கள் பரிசோதித்து பார்த்து வெற்றி பெற்றது. சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது ஏதோ ஒரு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை என்னன்னா, சமூகத்திலே வெறுப்பு அரசியலை, பிளவு அரசியலை உருவாக்கி ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக முட்டை விடுறது, மோத விடுறது. இப்போ வன்னியர்களுக்கும் படையாட்சிகளுக்கும் பறையர்களுக்கும் வட மாவட்டங்களில் ஒரு சண்டை, தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர்னு சொல்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவருக்கும் சண்டை. இந்த முரண்பாட்டை கூர்தீட்டுவது இருக்குல்ல, இந்த கலவர மனநிலையை உருவாக்குவதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்து முஸ்லீம் சண்டைகளை உருவாக்குறது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு ஒம்பளுத்து பார்த்தாங்கல்ல, இது மாதிரி பிளவு அரசியலை அவர்கள் கையில் எடுப்பார்கள். அதற்கு சோசியல் இன்ஜினியரிங் என்று பெயர் வைப்பார்கள். இது வட மாநிலங்களில் ஒர்க் அவுட் ஆனது. தமிழ்நாட்டிலே இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால், தமிழ்நாட்டிலே இவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் பலிப்பதற்கு முன்பே அதை அம்பலப்படுத்துவதற்கான எல்லா அரசியல் வித்தகர்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனால் மொழியின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குகள் போக வாய்ப்பு இருக்குது இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மொழி சார்ந்து தெலுங்கர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னா அவங்க ஒன்று கூடுவாங்க. மொழி சார்ந்து மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்க அங்கே அரசியல் அங்கீகாரம் இல்லைன்னா அவங்க புறக்கணிக்கப்படுறாங்கன்னா அவங்க ஒன்று கூடுவாங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஒன்று கூடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது இவன் பின்னாடி எதுக்கு போகணும்னு கேட்பாங்கல்ல. அதனால் பவன் கல்யாண் பின்னால் அணி திரள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களுக்கு இல்லை என்பதுதான் கலையதார்த்தம்.